வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பற்றமாக இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடந்து முடிந்த ஒரு கல்யாணம். 5000 கோடியில் அம்பானி பையனுக்கு கல்யாணம். அவர் ஒரு உலக கோடீஸ்வரர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி ராதிகா மெர்சன்ட் பெண் சம்பந்தப்பட்ட வகையில் 2 பேரும் சூப்பராக 5000 கோடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்தில் வந்து ஏகப்பட்ட பிரபல்யங்கள் எல்லாமே விவிஐபி. அந்த அளவுக்கு நம்ம ஊர்லேருந்து ரஜினிகாந்தோட குடும்பத்தோட போயிருந்தார். மற்றபடி இந்திய அளவுக்கு உள்ள விஐபிஸ், மற்றபடி வந்து உலக அளவுக்கு உள்ள விஐபிஸ் எல்லாமே வந்து கலந்து சிறப்பான கல்யாணமாக நடந்து முடிந்த அந்த கல்யாணத்துக்குள்ள கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு சமூக வலைத்தளத்திலிருந்து ஒரு போட்டோ ஒன்று, மார்பிங் செய்யப்பட்ட போட்டோ. அதாவது நடுவில் வந்து சல்மான் கான், வலது பக்கம் வந்து அர்பிதா கான் அப்படிங்கிற ஒரு பெண், இடது பக்கம் வந்து ஐஸ்வர்யா ராய் போட்டு இருவரும் ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கானும் இணைந்து விட்டார்கள் மீண்டும் சொல்லி போட்டு ஒரு வார்த்தைகளை போட்டு ஒரு போட்டோ மார்பிங் செய்யப்பட்டு இதை பார்த்தோம்னா அந்த கல்யாணத்தில் நடந்துட்டு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயம். என்னடா அது? ஏன்னா அந்த கல்யாணத்துல வந்து ஐஸ்வர்யா ராயும் கலந்துக்கிறாங்க, சல்மான் கான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாரு. சல்மான் தனித்தனியாக கலந்துக்கிறாங்க. சல்மான் கானும் கலந்துக்கிறாரு, அவருக்கு அழைப்பிற்கு கலந்துக்கிறாரு. ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, ஆமா, அவரும் கலந்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகையாக ஒரு நேரம் திகழ்ந்தவர். பிரசாத்தோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ண அற்புதமான ஒரு நடிகை, அவரும் அங்கே கலந்துக்கிறார். தனித்தனியாக கலந்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராய் வந்து தன்னுடைய குடும்பத்தோட கலந்துக்கிறாரு, அவருக்கு பெண் குழந்தை இருக்கு, கலந்துக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த படத்தை வந்து திடீர்னு வந்து எல்லா செல்போனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் அனுப்புறாரு. இணையதளத்தின் வழியாக அனுப்பக்கூடிய சமயத்தில் எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. பார்க்குறாங்க, என்னன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து தனியாக உட்காந்துக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா சல்மான் கான் தனியா உட்காந்துக்கிறாங்க. இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு மிக அதிர்ச்சி. எங்க கல்யாணத்தின் அத்தனை பேருமே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு, என்னடா இப்படி இல்லாம ஒரு சமூகம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கண்ணுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு விஷயம். அதாவது ஆல்ரெடி சல்மான் கானும் ஐஸ்வர்யா ராயும் பழைய காதலர்கள், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து அவர்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டு, மற்றபடி வந்து அது அது தனிப்பட்ட கருத்து. மற்றபடி வந்து அமித்ஷா பச்சன் தன்னுடைய பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாரு, அபிஷேக் பச்சனுக்கு. அந்த அம்மா வந்து செவ்வாய் தோஷம். உலகத்துல எத்தனை ஜாதகர் இருக்கிறாங்களோ, எத்தனை ஜோதிடர்கள் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் இதுக்கு என்ன பரிகாரம்? ஆனா அவன் ஐஸ்வர்யா ராய் என்னுடைய மருமகள், அபிஷேக் பச்சனுக்கு மனைவி அந்த அம்மா தான், அதை மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு வந்து என்ன வந்து பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பல கோடி ரூபாய் பரிகாரமே செஞ்சாங்க. செவ்வாய் தோஷம் எப்படி இருந்தாலுமே சரிங்க, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஒத்தே வராது, ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படின்னு போட்டு எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி அமித்ஷா பேசுற நடிகர் அமித்ஷா, ஆமா, ஒரு நேரம் ஹிந்தி சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் அவர் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாரு. அவருடைய மருமகள் வரணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பல கோடி ரூபா வந்து பரிகாரத்துக்கே வந்து செலவு பண்றாரு. செலவு பண்ணி கட்டி வச்சிடறாரு. எப்படி இருந்தாலுமே சரி, அவன் செவ்வாய் தோஷ பெண், உங்களுடைய பையனுடைய ஜாதகம் வேறு கூட சொல்லாலுமே கூட விடக்கூடாது என்பதற்காக பரிகாரம் செய்து கட்டி வச்சு கம்ப்ளீட்டா அன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பெண் குழந்தையை வந்து அவர் பெற்றெடுக்கிறார், ஐஸ்வர்யா ராய். இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து சில கருத்து வேற்றுமைலாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அது ஒரு சம்பவம் வந்து ஒரு பப்ளிக்கா போச்சு. அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராய் விவாகரத்து செய்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற கான்செப்ட். அப்புறம் அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து அபிஷேக் பச்சன் வந்து மீண்டும் ஒரு குழந்தை கேட்கிறார், பெற்றுக் கொடுக்க ஐஸ்வர்யா ராய் தயக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு பிரபலியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. அதுவும் வந்து மூடி மறைக்கப்பட்டு விட்டது, அல்லது வந்து அதுவும் காலத்தால் அழிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை 2ம் உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பத்திரிகை செய்தியாக வந்தாலும் சரி, மற்றபடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலுமே சரி, எந்த அளவுக்கு உண்மை வந்து அவரவர்களுக்கு தான் தெரியும். அபிஷேக் பச்சனுக்கு தெரியும், ஐஸ்வர்யாவுக்கு தெரியும்.
எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் ஐஸ்வர்யா ராயும் உலக அழகி என்ற பேர்ல நல்லபடியா எத்தனை படங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அத்தனை படம் பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஆமா, அதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த அளவுக்கு தன் நடிப்பு திறமை வெளிப்படுத்த முடியுமோ இன்னைக்கும் பல ஹிந்தி படமாகட்டும், மற்றபடி தமிழ் படமாகட்டும், இதாக இருக்கட்டும், தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி தான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்க சமயத்துல தனி குடித்தனமாக மற்றபடி கூட்டு குடும்பமாக ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க விடுங்க. ஒரு பெண் குழந்தை இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு வதந்தியை ஒரு நபர் பரப்பி விட்டா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது குடும்பத்தெல்லாம் பிரிக்க கூடாதுங்க, அது தப்பு. அதாவது ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்துல அது எந்த அளவுக்கு உண்மையோ அப்படிங்கிற சந்தேக கண்ணோடு தான் பார்க்கும். நான் கூட விவாகரத்தை பத்தி பேசுனேன். மற்றபடி மீண்டும் ஒரு குழந்தை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் சொன்னாங்கன்னு பேச இதெல்லாம் பத்திரிகை செய்தி. எந்த அளவுக்கு உண்மை அவரவர்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரிதான் பேசணும். அதை விட்டு போட்டு பழைய காதலர்களான அந்த போட்டோவை மார்பிங் பண்ணி பக்கத்துல கூட அர்பிதா கானோட சேர்ந்து இடது பக்கம் ஐஸ்வர்யா ராய் கரெக்டா ஜாயின் பண்ணி மார்பிங் பண்ணி கையோடு இடது கையோடு உள்ள சேர்த்து அனைத்தபடி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விட்டு இப்ப மீண்டும் இணைந்து விட்டார்கள் அப்படின்னா இது எந்த அளவுக்கு குதர்க்கமான ஒரு விஷயம், உண்மையிலேயே மனதுக்கு வருத்தக்கு தரக்கூடிய விஷயம். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அது விட்டு போட்டு தேவையில்லாம இப்படிப்பட்ட மார்பிங் போடக்கூடிய சமயத்துல என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே ஐஸ்வர்யா ராய். அது சம்பந்தமா இன்னைக்கு மிக வருத்தமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு போட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அதே நேரத்தில் நான் திருமணமான ஒரு பெண், அதுவும் ஒரு பெண்ணுக்கு தாயான ஒரு பெண். ஏன்னா இப்படியெல்லாம் பொருளை கிளப்பி விட்டா சமூகத்தில் வாழ்வது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பதிவு போட்டிருக்காங்க. திருமணம், நானும் ஒரு பெண், அது திருமணமான ஒரு பெண், எனக்கு ஒரு நான் பெற்றெடுத்த ஒரு பெண் குழந்தைங்க இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இப்படியெல்லாம் ஒரு பொருளியை கிளப்பி விட்டு இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி சமூகத்தில் வாழ்வதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்கு, எனக்கு எவ்வாறு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவு முடியுது. உண்மையிலே இதெல்லாம் சில பெண்கள் தற்கொலை கூட முயற்சி பண்ணுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் பல சம்பவம் நடந்திருக்கேன், தமிழகத்திலே பல சம்பவம் நடந்திருக்குது. அதாவது ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு மார்பிங் பண்ணி ஒரு சிறுவனும் ஒரு 15 வயசு பையனும் தெரில டக்குன்னு என்ன பண்ணிட்டா சமூக வளையத்துல போட்டு விட்டான். அது அப்பா அம்மா பார்க்கக்கூடிய சமயத்தை இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, அப்பா அம்மா விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு. பத்திரிகை செய்தியா வந்திருக்கு. இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அது சில பெண்களை மன உறுத்தலை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் விட வாழ்வை விட்டு விலகி கொள்ளக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கும். ஐஸ்வர்யா ராய் நடிகை தான் இருந்தால் அவர்கள் ஒரு பெண் என்பதை அந்த சமூக வலைத்தளத்தில் பரவிவிட்ட அந்த விஷமிகள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். பகிரங்கமான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதே மாதிரிதான் அதாவது அவர்கள் சும்மா இருந்தாலுமே சரி, ஏன்னா ஊதி கெடுக்கக்கூடிய அளவுக்கு பல நபர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. கேட்டா அது ஒரு விளம்பரம் கேட்டா என்ன, குடும்பத்தை கெடுப்பதெல்லாம் ஒரு விளம்பரம் கிடையாது. குடும்பத்தை கெடுப்பதால் அவர்கள் நல்லா விடுவாங்களா. அதனால இது சம்பந்தமா அபிஷேக் பச்சன் அமிதாப் அபிஷேக் ரெண்டு இருவரும் சேர்ந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். யார் இதை செய்தார்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் நடந்து கொண்டிருப்பது பாஜக ஆட்சி. ரொம்ப நெருக்கமானவர், மோடிக்கு நெருக்கமானவர் அமித்ஷா, இது அமிதாப் பச்சன். மற்றபடி சொன்ன ஒரு கண்ணை காட்டினாலே போதுமே போலீஸார் அப்படி நோண்டி நுணவு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தை இதை பயன்படுத்தலாம். அமிதாப் இதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தி யார் இதை செய்தார், இந்த மாதிரி மார்பிங் செய்தவர் யார், தவறாக பொருளை கிளப்பி விட்டதான்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வரலாம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி இது அப்படியே பரவிக்கிட்டு இதை மட்டும் கிடையாது. இது நிறையா இந்த 2-3 நாளைக்கு முன்னால பாருங்க, ராஷ்மிகா, இது ராக்கி வசந்த் அப்படிங்கிற ஒரு நடிகை, ராக்கி வசந்த் நடிகை. அப்படி அவங்க ஒரு டைரக்டர் வரா சான்ஸ் கொடுமா, இந்த மாதிரி அற்புதமான வேடம் சொல்றாரு. பேசிட்டு இருக்க சமயத்து அவர் என்ன பண்றாரு, அந்த ராக்கி வசந்த் அந்த கவர்ச்சி நடிகை, ஹிந்தி கவர்ச்சி நடிகை மேல அப்படி லைட்டா காலை போடுறாரு. உடனே எடுங்க அப்படிங்கிறாங்க, அவங்க எடுக்காம விட்டுறாரு. திருப்பி எடுங்க சத்தம் போட்டு போலீஸ் போன் அடிக்க சமயத்துல அந்த இயக்குனர் தப்பிச்சு போயிடுறாரு. ராக்கி வசந்த் அப்படிங்கிற அந்த லேடி அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, ஹிந்தி நடிகை. அதே மாதிரி ராஷ்மிகா பந்தனா
அந்த அம்மாவை வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மும்பை விமான நிலையத்தில் ரசிகர்கள். சரி, நெருக்கக்கூடிய சமயத்தை செல்ஃபி எடுத்தாங்க. அதில் ஒரு பையன் பார்த்தான், டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் இழுத்து அந்த பொண்ணோட சேர்த்து செல்ஃபி எடுத்தான். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோசிங் டைப். சரி, அப்படிதான் நடந்து போச்சு. இதை செய்யறவன் அப்புறம் இன்னொன்று செய்வான் இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த ராஷ்மிகா மந்தனாவுக்கு தெரியல. போயிட்டு வர சமயத்துல எல்லாம் முடிச்ச போயிட்டு வர சமயத்துல அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு ராஷ்மிகா மந்தனா அந்த நடிகை, இந்தி நடிகை வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாங்களாம். இப்போ ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தா அவருக்கு இன்னும் அவனுக்கு தவறான எண்ணம் வரும் இல்லையா? இதெல்லாம் வந்து தவறான விஷயம்தான். அதனால வந்து அதே மாதிரி ஸ்ரத்தா கபூர் அப்படிங்கிறவங்க ஒரு சமீபத்துல ஒரு திறப்பு விழாவுக்கு கலந்துட்டு இருக்க சமயத்துல ரசிகர்களால் பிழியப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து, நடிகை அப்படின்னா அவர்களும் பெண் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதுக்காக வந்து அந்த ராஷ்மிகா மந்தனா செய்து நம்ம வந்து நியாயம் என்று சொல்லிவிட முடியாது. ரசிகர்கள் போட்டோ எடுத்து அதோட விட்டுட்டு போயிரு, அங்கே அங்க தூரமா அது என்ன ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, அது தவறு தானே. அப்ப அவன் இன்னொரு வேற மாதிரி நினைப்பானா இல்லையா? ஆனா ஐஸ்வர்யா அப்படி இல்லை, உலக அழகி, மற்றபடி மிக மதிப்புமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் கட்டி கொடுத்த சமயத்திலும் மதிப்புமிக்க குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கப்பட்டவர் அமித்ஷா பச்சன். ஆமா, அவருடைய பையன் வந்து அபிஷேக் பச்சனுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட திருமணம், அபிஷேக் பச்சனுடைய மனைவி. ஆமா, இதனால வந்து எந்த ஒரு விஷயத்தை வாரிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதனால அவர்களுக்குள்ள ஒரு இன்ப அதிர்ச்சின்னு ஒரு வெளிப்பாடு, இது வந்து ஒரு வகையான மனநோயினோட சொல்லலாம். அதனால வந்து இதை விடக்கூடாது. அமிதாப் வந்து இதை விடக்கூடாது. அவர் தன்னுடைய ஒரு இருக்கக்கூடிய அந்த பலத்தை, அவருடைய ஆட்சி பலம், அரசியல் பலத்தை பயன்படுத்தி யார் என்பதை கண்டெடுத்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அப்பதான் வந்து இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் குறையும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.